உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். கன்னி ராசிக்கு இப்போ நடக்க போகிறது கண்டக சனி. ஸோ கண்டக சனின்னும் போது எல்லா விஷயத்துலையுமே கண்டம் தான் அவங்களுக்கு. அவங்க வந்து ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்கணும். பர்டிகுலர் யார்கிட்ட இருக்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கிட்ட. தாயாரோட உடல்நல ரொம்ப கவனம் வேணும். தகப்பனோட உடல்நல ரொம்ப கவனம் வேணும். அதாவது கன்னிராசிக்காரங்களோட அப்பா அம்மா. நண்பர்கள் கிட்ட ரொம்ப கவனம் வேணும். நண்பர்கள்கிட்ட கடன் வாங்காதீங்க. நண்பர்கள்கிட்ட பேசும்போது வாக்குறுதி கொடுக்காதீங்க. நண்பர்கள்கிட்ட ரொம்ப இன்டெப்த் போகாதீங்க. வண்டி வாகனம்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். டூரெல்லாம் பிளான் பண்ணுறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, இது மாதிரிலாம் ரொம்ப கவனம் வேணும். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இது டைம் ஓகேவான்னு செக் பண்ணிட்டு போங்க. மேம், இப்போ வந்து அடுத்ததாக பார்த்தோம்னா யார் அப்படின்னா கன்னிராசினியர்கள். ஸோ இந்த கன்னிராசினியர்களுக்கு சனி பயிற்சியில் சனி பகவான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்க காத்திருக்கார்? சிம்மத்துக்கு என்னெல்லாம் கடந்த 2.5 வருடம் நடந்ததோ அது எல்லாமே கன்னிக்கும் நடக்கும். ஏன்னா கன்னி ராசிக்கு இப்போ நடக்க போகிறது கண்டக சனி. ஸோ கண்டக சனின்னும் போது எல்லா விஷயத்துலையுமே கண்டம் தான் அவங்களுக்கு. அவங்க வந்து ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்கணும். பர்டிகுலர் யார்கிட்ட இருக்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கிட்ட பொறுமையே இருக்காது அவங்களுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையோ இப்போ இந்த அர்த்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினைப்பாங்க. இந்த கண்ணியில் உத்திரமாவது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப் அண்ட் ரூடாக இருப்பாங்க. பட் அஸ்தம்லாம் அப்படி இல்லை. ரொம்ப பொறுமை, ரொம்ப அமைதி, ரொம்ப ஜாலி டைப்பு, ரொம்ப ப்ரில்லியன்ட், அந்த மாதிரி டைப் எல்லாம் அவங்களாலேயே இப்போ சமாளிக்க முடியாது. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் கண்ணியை பொறுத்தவரைக்கும். ஓகே, அவங்களுக்கும் சேம் நான் சொல்லக்கூடியதுன்னா அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. நம்ம அவசரப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. எதுவும் பொறுமையாக நிதானமாக சிந்திச்சு செயல்படும் போது அந்த விஷயம் கண்டிப்பாக வெற்றியாகும். ஓகே, இப்போ ஒரு விஷயம் கேட்பாங்க கன்னிராசி, ஐயோ அப்போ இந்த சனி பயிற்சியில் வந்து எனக்கு எந்த நல்லதுமே நடக்காதா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்லை, அதுக்கு தான் குரு பயிற்சி வந்து கன்னிக்கு சூப்பராக இருக்கேன். ஓகே, குரு பயிற்சி வந்து 2026 கன்னிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, நல்லா இருக்குது. அவங்களுக்கு இந்த 4-5 வருடமாக எதெல்லாம் வந்து எதிர்பார்த்து பெண்டிங் இருந்துச்சு, தொழிலாகட்டும், வீடாகட்டும், வாகனமாகட்டும், எதெல்லாம் அவங்க ஆசைப்பட்டிருந்தாங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. இது வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு சனி பயிற்சி ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் 1.5 வருடம் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் இந்த 1 வருடத்தில் நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அமைதி காத்து நீங்கள் இந்த குரு பயிற்சியில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 1.5 வருடம் சமாளிச்சிடலாம். யாருமே மேம், இப்போ எந்த விஷயத்துலலாம் கன்னிராசி ரொம்ப கவனமாக இருக்கணும்? கணவன் மனைவி கிட்ட அவங்க 2 பேர்கிட்டும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். தாயாரோட உடல்நல ரொம்ப கவனம் வேணும். தகப்பனோட உடல்நல ரொம்ப கவனம் வேணும். அதாவது கன்னிராசிக்காரங்களோட அப்பா அம்மா. ஸோ அவங்களோட உடல்நலம் மட்டும்லாம் அவங்ககிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளும் ரொம்ப கவனம் வேணும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்கக்கிட்டலாம் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ஆக்சுவலி அவங்க கேஷில் தான்ப்பா பேசுவாங்க, ஆனால் அது போற்றி ஆகிறது வேறு மாதிரி போகும். ஸோ அதிலெல்லாம் ரொம்ப கவனம் வேணும். அதை சொல்ல எல்லா விஷயத்துலையும் கண்டமாக தாண்டி போகிற மாதிரி இருக்கும். இந்த 7 கண்டம் தாண்டி போகிறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு நாளும் கடக்கும்போது அப்படி தான் இருக்கும். இந்த 4-5 வருடம் ஆல்மோஸ்ட் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. பிஸ்னஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், எல்லாத்துலேயுமே அது எல்லாமே ஓரளவுக்கு ரிலீஃபாக இருந்தாலும் இப்போவுமே வந்து டக்கு நடக்குமானா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஓகே, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் பார்த்து ஏறுற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம். இப்போ சனி பகவான் வந்து கன்னிராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரு, என்ன மாதிரியான பிரச்சனைகளை அந்த இடத்துல இருந்து கொடுக்குறாரு மேம்? 7ல் இருக்கார். இப்போ கன்னிராசியிலேருந்து சனி பகவான் 7ல் இருக்கார். 7னா 7ஓட பாதிப்பு எல்லாமே கொடுத்துருவார். 7ன்றது என்ன, கணவன் மனைவி அந்த உறவில் முதல்ல கை வைப்பார். ஓகேங்களா. இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னா இனிமேலாவது ஏதாவது தொந்தரவு கொடுப்பாரு. மேபி யாராவது வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் பிரேக்கப் ஆகிட்டு செகண்ட் மேரேஜ் பார்க்குறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த அலையன்ஸ் பார்க்கறதுல ரொம்ப கவனம் வேணும். சும்மா இப்போ தான் நம்ம கண்ணை மறைக்கும். ஏன்னா சனி பகவான் கல்யாணத்தை கொடுக்கும்போது என்ன ஆகுனா கண்ணை மறைக்கும். அதில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவங்களே டைவர்ஸ் அளவுக்கு போகிறீங்க, அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா கொஞ்சம் ஆற போடுங்க. மியூச்சுவலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள். 6 மாதம் வெயிட் பண்ணி பார்க்க சரியாக போயிடும். இல்லை அப்படின்னா இல்லை நாங்கள் போயே ஆகணும், முடிஞ்சே ஆகணும், பிரச்சனையே ஆகணும்னா அதான் முதல்ல கை வைக்கக்கூடிய இடம் கணவன் மனைவி. ஓகே, பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் ஏமாற்றத்தை பார்ப்பாங்க. ஓகே, பார்ட்னர்ஸ் ஏமாற்றிட்டாரெலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கே நடக்கும்.
ஓகே பார்ட்னர்ஷிப் புதுசாக பார்ட்னர்ஷிப்பில் போகிறீங்கன்னா போகாதீங்க, ஓகே வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தனியாக பண்ணுங்கள், பார்ட்னர்ஷிப் போகாதீங்க. அதுக்கப்புறம் வெளி வட்டாரம் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ஓகே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தோடைய தன்மை எல்லாமே கை வைக்கும். ஓகே வயிறு வந்து அடிவயிறு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா மென்சஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். சிம்மத்துக்கு எப்படி நமக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய வந்து கொடுத்து நிறைய பேருக்கு யூட்ரஸ் பிரச்சனை இல்லை, சர்ஜரி லெவலுக்கெல்லாம் போச்சு. நிறைய பேருக்கு பிசிஓடி பிரச்சனை சின்னதான்னு சொல்லி பார்த்து வந்ததோ அந்த பிரச்சனை எல்லாமே கண்ணிக்கு இப்போ வரும். கண்ணிக்கு அடிவயிறு பிரச்சனை வரும், பிசிஓடி ப்ராப்ளம் வரும், அப்புறம் வந்து யூட்ரஸ்லேயே வந்து நிறைய பிரச்சனை வரும். குழந்தைக்காக இப்போ தான் கல்யாணம் பண்ணி ஒரு 2-3 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணி 2 வருஷம் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க பண்ணணும்னு பண்ணாங்க, டிலே ஆகும். ஸோ இதெல்லாம் கவனம். ஓகே மேம். ஓகே செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணுறீங்கனாலும் பிளான் பண்ணுங்கள், பட் கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரி போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ இந்த டைமில் சோலோவாக இந்த டைமில் பண்ணால் அது வந்து சக்ஸஸாக இருக்குமா மேம்? பிஸ்னஸ் பண்ணுறது பண்ணலாம், பிஸ்னஸ்லாம் கை வைக்காது, பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஆனால் அதுலேயே வந்து சொல்கிற பார்ட்னர்ஷிப்னால் வெளி பர்சன் போடாதீங்க, உங்களுடைய ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ அவங்களே நீங்கள் பார்ட்னர்ஸாக போட்டு பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நண்பர்கள்கிட்ட ரொம்ப கவனம் வேணும். நண்பர்கள்கிட்ட கடன் வாங்காதீங்க, நண்பர்கள்கிட்ட பேசும்போது வாக்குறுதி கொடுக்காதீங்க, நண்பர்கள்கிட்ட ரொம்ப இன்டெப்த்து போகாதீங்க. ஸோ நண்பர்கள்கிட்ட நம்மளுடைய ஒய்ஃபை பற்றி நண்பர்கிட்ட சொல்கிறதையோ நம்ம ஹஸ்பண்ட் பற்றி நண்பர்கிட்ட சொல்கிறது அதெல்லாம் இந்த டைம் வேண்டாம். அது ஏதாவது பெரிய பஞ்சாயத்தில் கொண்டு விட்டுணும், அதெல்லாம் ரொம்ப கவனம் வேணும். ஓகே இப்போ இந்த கன்னிராசி இந்த டைமில் சனி பயிற்சி சனி பகவான்கிட்ட இருந்து கொஞ்சம் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுக்கலாம்? எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்குது? கன்னிக்கு வந்து நான் எப்படி மேஷத்துக்கு சொன்ன மாதிரி தான் ஜேஷ்டா தேவி வழிபாடு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இங்கே நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் பக்கத்தில் இருக்காங்க, இல்லை தாம்பரத்துலேயும் இருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் எடுத்து கூட அவங்களுடைய மந்திரத்தை சொல்லிக்கலாம். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக மஸ்ட்டு. இது வந்து எல்லாருக்குமே எல்லா 12 ராசிக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த 12க்குள்ளே தான் வருவாங்க. கண்டிப்பாக 27 நட்சத்திரமாக இருக்கட்டும், 12 ராசி யாராக இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் மஸ்ட்டு. உடல் பயிற்சி மஸ்ட்டு. தானம் கொடுக்கறது மஸ்ட்டு. நானும் நீயம்மா கொடுப்பேன்னு கேட்காதீங்க, கொடுக்கறதான் சொல்லுங்கள், நான் உங்கள் பேரை சொல்லி கொடுத்துட்றேன். பட் தானம் மஸ்ட். கன்னிக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தில் ரொம்ப கவனம் வேணும். ஹெல்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிவயிறு பிரச்சனை இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேயும் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். டூரெல்லாம் பிளான் பண்ணுறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, இது மாதிரிலாம் ரொம்ப கவனம் வேணும். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இது டைம் ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு போங்க. வண்டியில் சாகசம் பண்ணுறது, அப்புறம் வண்டியில் வந்து நைட் ட்ரைவ் போகிறது எல்லாம் ரொம்ப தவிர்த்துக்குங்க. ஓகே ஸோ வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். காரில் போகும்போது கூட நைட் ட்ரைவிங்லாம் ரொம்ப தவிர்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே அதே மாதிரி அப்புறம் வந்து வீட்டிலேயே கூட சம்டைம்ஸ் இந்த புல் தடிக்கெல்லாம் நம்ம விழுவோம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே சின்னதாக போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது தடுக்கிக்கிறதுக்கு விழுவீங்க. முட்டி ஜாயின்ஸ்லலாம் ரொம்ப கவனம் வேணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஹெல்த்லேயுமே ஹெல்த்தில் தான் அவங்க கண்டிப்பாக கை வைப்பார், அதில் கொஞ்சம் கவனம் வேணும். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.